முடியாது அங்கிள், என்னால முடியாது. நான் ஒரு நாளா என்னால வருஷம் பூரா வேட்டியை கட்டிக்கிட்டு சன்னியாசி மாதிரி ஆபீஸ் போயிட்டு வந்து என்னால முடியாது. மாடர்ன் யங்ஸ்டர் நான். மண்ணாங்கட்டி அவன் மாசம் 850 ரூபாய் சம்பளம் தரான். உன்னை அண்டர்வேர்லயே ஆபீஸ்க்கு வரச்சோன்னா கூட போடா. என்னடா குடும்பி போச்சு? ஆமா, சொசைட்டில எனக்கு இருக்க ரெஸ்பெக்டே போயிடும். டேய், வேலை இல்லன்னா தான் உன்னை ஒரு பையன் மதிக்க மாட்டான்டா இந்த சொசைட்டில. பேசுறான். டேய், வயசு வந்த தங்கச்சி இருக்கா வீட்டுல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஞாபகம் வச்சுக்க. எத்தனை புழுகு 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 நாக்க வெந்து போட போது இருக்கு. புழுகிறதுல தப்பே இல்லடா, வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும், அதுவும் புத்திசாலித்தனமா. விஷயம் உலகத்துல முன்னுக்கு வரணும்னா கொஞ்சம் புழுகலாம், ஆனா யாரும் ஏமாத்த கூடாது. அவ்வளவுதான். நான் வேலையை ரிசைன் பண்ணி தான் போறேன். ஏமாத்திரம் முடிக்காத போ. அங்கிள், யூ சூஸ் பிட்வீன் தி டூ, யுவர் மாடர்ன் ட்ரெஸ் ஆர் மாடர்ன் பிரெட். என்ன சொல்ற? சரி, வந்தே மாதரம். அப்படி வா வழிக்கு. ஐ லைக் இட். நல்ல பையன். வாய் தர. என்ன தர்றீங்க? தெர்மாமீட்டர் என்ன பண்ண? முழுங்கிட்டியா? என்னம்மா இது? போன பரீட்சையில ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 70, 80 வாங்கியிருந்த. இப்ப மொத்தத்தையும் கூட்டினா 70 கூட வரல. என்னால அவ்வளவுதான் வாங்க முடியும். அப்பா கிட்ட பேசுற பேச்சா இது? இஷ்டம் இருந்தா படிக்க வைங்க, இல்லன்னா படிப்பை நிறுத்திடலாம். என்னாச்சு உனக்கு? நல்ல மார்க் வாங்கினாதான் சோறுன்னா எனக்கு சோறு வேண்டாம். இப்படி எல்லாம் பேசினா நான் அப்பா இல்லைன்னா எனக்கு அப்பாவும் வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போட்டின்னு சொன்னா எனக்கு வீடு. ராஜா, என்னம்மா சொல்றா இவா? அண்ணா, உனக்காச்சு உன் பொண்ணுக்காச்சு வர வர அவதான் சகிக்கல. சோறு வேண்டாம், அப்பா வேண்டாம், வீடு வேண்டாம், வேற என்னதான் வேணுங்கிற நீ? எனக்கு பாட்டு தான் வேணும், நான் கத்துக்கணும். பாட்டா? அம்மா இல்லன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து பிடிவாதம் ஜாஸ்தியா போச்சு உனக்கு. நான் பாட்டு கத்துக்கணும். அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா நான் ஃபேன் மேல ஏறி உட்காந்துக்குவேன். அதுக்கு முடியாதுன்னா? கிணத்துக்குள்ள இறங்கி கடைசி படியில உட்காந்துக்குவேன். வரவே மாட்டேன். அதுக்கும் முடியாதுன்னா? கொதிச்சிடுவேன். ஐயோ, அப்பாவும் பொண்ணும் பேசுறது கொஞ்சமா நல்லா இல்ல. பாட்டு தானே கத்துக்கணுங்கிறா, சரின்னு சொல்லி தொலையண்ணா. சரி, பாட்டு சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்றேன். சத்தியமா? சத்தியமா. அப்போ இந்த மார்க் ஷீட்ல கையெழுத்து போடுங்க. இது என்ன? இதுதான் அசல், எல்லாம் 70க்கு மேலே. அப்ப இது? அது டூப்ளிகேட், மேட் இன் ஜலந்தர். நேத்துக்கு வீட்டுக்கு போறப்பதான் சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ரெடியா? சம்பளம் வாங்குறதே ஆபீஸுக்கு வந்துட்டு போறதுக்கு தான். வேலையெல்லாம் ஓவர் டைம்ல தான் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ எப்படிப்பா தப்பி பிறந்துட்ட? சார், செய்ய வேண்டிய வேலையை வேலை நேரத்துக்குள்ள முடிக்கிறவன் தான் சாமர்த்தியசாலி. அதையே ஓவர் டைம் எடுத்து முடிக்கிறவன் திறமை இல்லாதவன் அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார். நீ ரொம்ப மோசம்பா. ஏன் சார்? அப்பப்ப உடம்ப சிலுக்க வச்சிடுற. நாளைக்கு 3:30 மணிக்கு ஸ்டேடியத்துல ஃபுட்பால் மேட்ச். 6 பேருக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். தார தப்பட்டையோட போய் தூள் கிளப்பிடணும். நுங்கம்பாக்கம் பேரையே நில நிறுத்திடணும். நாளைக்கு ஆபீஸ் இருக்குடா. டேய், அறிவு கட்டவனே, ஆபீஸ் முக்கியமா ஃபுட்பால் மேட்ச் முக்கியமா? ஆமாடா, உனக்கு என்னடா பாட்டனோட பூர்வீக சொத்து இருக்கு. 7 தலைமுறைக்கு நீ தின்னாலே காணோம். பேசுற நமக்கு சொல்லு. அதானே நம்ம மேனேஜர் பர்மிஷன் வாங்கறதுக்குள்ள தாவத்து இருந்து போயிடுமே. ஐடியா. ஒரு 3 மணி சும்மா இருக்கு. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு எல்லார் ஆபீஸ்க்கும் நானே போன் பண்ணா. டேய், எங்க தாத்தா ஏற்கனவே இழுபறி கேசுறா. சரி, அவரையே சீரியஸ் ஆக்கிடுறேன். டேய், எனக்கு ஒரு சித்தப்பாடா, அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. சரி, அவ்வளவுதானே, ஆளையே திட்டுறேன். எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான்டா, வேற யாரும் இல்ல. அவ யாரோடய ஓடி போயிட்டான்னு சொல்லுவேன். அடி பல்லோட பேர் ராஸ்கல். டேய், நேத்துக்கு தான் எங்க அம்மா பாத்ரூம்ல வழிக்கு வந்தாங்கடா. மண்டேல வேற அடிடா. ஓகே, உங்க அம்மாவுக்கு மண்டையில அடி. நாளைக்கு எல்லார் ஆபீஸ்க்கும் கரெக்டா 3 மணிக்கு போன் வரும். வெரி குட் சந்திரன். நான் சொந்த விஷயமா வெளியே போகணும். லாயர் வருவாரு. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் விஷயமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, வாங்கி வச்சுக்கோ. எத்தனை மணிக்கு வருவாங்க சார்? 4:30 மணிக்கு வருவார். டெலிபோன் அறியட்டுமேப்பா. என்னப்பா? ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். ஆஹா, ஐயோ, அப்படியா? யாருக்காவது சீரியஸா இருக்கா சார்? அத நான் பாத்துக்கிறேன். எஸ், சந்திரன் அனுப்புறேன். ஓகே. என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க சார்.
ஒண்ணு இல்லப்பா, நம்ம மண்ணடி குடவுன்ல ஏற்றுமதிக்காக வச்சிருந்த சரக்கெல்லாம் போன வாரம் மழையில டேமேஜ் ஆயிடுச்சான். நீ என்ன பண்ற, லாயர் வர்றதுக்குள்ள மண்ணடிக்கு போய் அதை அட்டன் பண்ணு. மண்ணடி மண்ணடி மண்ணடி. சார் டெலிபோன் சார், டெலிபோன். ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியார்? அப்படியா? அடடடடா, அனுப்பி வைக்கிறேன். மறுபடியும் டேமேஜ் சார்? இல்லப்பா, பாவம் உங்க அம்மா பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாங்களாம். மண்டையில பலத்த காயமா. உன் ஃப்ரெண்டு போன் பண்ணா, நீ உடனே புறப்படு. அம்மாவா? அம்மா நான் சொன்னா? அம்மான்னு தான் சொன்னா. சார் எனக்கு தலையெல்லாம் சுத்துது சார். குழப்பிட்டா சார். இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்தேன்னு குழப்பிட்டா சார். நான் படிச்சு சொன்னேன் சார் எங்க அம்மா கிட்ட. வயசான காலத்துல பாத்ரூம் பக்கம் போகாதே, பாசி இருக்குன்னு படிச்சு சொன்னேன் சார். சார் இத்தனை வயசுக்கு மேல எங்க அம்மா வழக்கி விழுந்துட்டாங்களே சார். சார் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா சார். அம்மா. அழாதப்பா, கம்போஸ் யுவர் செல்ஃப். நீயே தளர்ந்துட்டா எப்படி? உடனே புறப்படு. உங்க அம்மா வேற ஹார்ட் பேஷண்டாமே. ஹார்ட் பேஷண்டா? அது வேற சொன்னானா? அம்மா, நீ மண்டைய போட்டுட்டு என் மண்டை ரெடிய தூக்கி போட்டு நீ போயிட்டேன்னா நான் என்னமா பண்ணுவேன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நானே என் கார்ல உங்க வீட்டுல போய் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் டாக்ஸிக்கு பிடிச்சிட்டு போறேன். எங்க அம்மாவுக்காக வேண்டிக்கிங்க, அது போதும். போறேன் சார். இந்த ஒட்டி வருவாரு, அவனை தூக்கி உடம்புல போடு. சரி, நீ போப்பா. சார் அந்த மண்ணடி கவுடு. மண்ணடி பின்னாடி, முன்னாடி அம்மா தான். நீ போ. சரி இந்தப்பா சார், இத செலவுக்கு வச்சுக்கோ. வேண்டாம் சார், நான் உங்க அப்பா மாதிரிப்பா. அது வேணும்னா இருக்கட்டும், இது வேண்டாம் சார். நான் சொன்ன கேளு. சரி. என்ன தேடுற? உங்க காலை தேடுற. இந்த இதே காலை நினைச்சுக்கோ. நல்லர் நல்லர். என்னப்பா முருகா, ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற? அவன் உண்மையான நாணயமான பையன். அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த, திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன். ஜாக்கிரதை. சலாம் அலைக்கும் சார். வணக்கம் சார். Come here. இது வந்துட்டேன் சார். சார் பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் அக்செப்ட் பண்ணி லெட்டர் அமைச்சிருக்காங்க. மண்ணடி கூட வந்து நமக்கு காரணம் கூட நஷ்டம் இல்லை சார். எல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிடும். வக்கீல் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் டயர்ல வச்சிருக்கேன். அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஏன் அம்மாவுக்கா சார்? ஆமா, உனக்கு இருக்கிற ஒரே அம்மா. தலைவே அடி, ஆனா பயப்படும்படியே ஒண்ணும் இல்லை சார். எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன்? டாக்டர் உதயமூர்த்தி. ஓஹோ, அந்த அமெரிக்கா டாக்டரா? இல்ல, இவர் அமைஞ்சுக்கிற டாக்டர். அவர் டெலிபோன் நம்பர் என்ன? நான் போன் பண்ணி பேசணும். அவர் டெலிபோன் இல்ல சார். டெலிபோனே கிடையாதா? அவர் என்ன அம்ஜிக்கிற டாக்டரா, அம்ஜி டாக்டரா? சொல்லு மேன், டாக்டரா கம்பவுண்டரா? கம்பவுண்டர் படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்க சார். ஐ சி. ஐசிஎஃப் டீமுக்கு அகைன்ஸ்டா பெனால்டி கொடுத்த அந்த ரெஃபரி என்ன பண்ணலாம்னு நினைக்கிற?
கட்டி வச்சு உரைக்க வேண்டாம் அவனே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். சார் யூ bloody liar, cheat 420. உங்க அம்மா பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லி நாடகம் நடத்திட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்காடி. ஃபுட்பால் மேட்ச் நானா சார்? சார் அந்த ஃபுட்பால்னா காலால உடைச்சு ஆடுறாங்க அதானே சார்? சார் அம்மா கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கும் போது யாராவது ஃபுட்பால் மேட்ச் போவாங்களா சார்? சார் சார் கொன்னுடுவேன். போய் சொல்றேன். அப்பா மாதிரின்னு சொல்லி டூப்பா விடுற. எஸ் சார். நோ சார். என்ன மேன்? எஸ் சார் நோ சார்? அப்பா மாதிரி சொன்னது எஸ் சார், டூப்புன்னு சொன்னது நோ சார். என் கண்ணால உன்னை நான் பார்த்தேன். என்ன சார்? எஸ். எலியஸ் ரோடு பேண்டுக்கார மாதிரி வாயில எதையோ வச்சு ஊதுற. கேலரியில இருக்கிற பசங்க எல்லாம் கூத்தாடுறானுங்க. இங்க இருந்து சிகரெட் எடுத்த இப்படி கையில வச்ச, இப்படி அடிச்ச உடனே அது போய் வாயில உட்கார்ந்தது. இங்க தீப்பெட்டி, இங்க குச்சி, அப்படி இப்படின்னு என்னமோ பண்ணேன். அதுக்கப்புறம் சிகரெட் குப்பு குப்புன்னு பத்துச்சு. அங்கேயே வந்து உன்னை நான் பலி போட்டிருப்பேன். குப்பு குப்பு இடத்துக்கெல்லாம் வந்தா மரியாதை கம்மி ஆயிடுமேன்னு விட்டுட்டேன். உன்னுடைய சர்க்கஸ் தெல்லுமுள்ள எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். கெட் அவுட் ஆஃப் மை சைட். ஓகே சார், ஐ வில் கெட் அவுட் சார். ஆனா ஒண்ணு சார், கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மே. என்ன யார் சார் அது? கிரேக் மீது அரிஸ்டாட்டல் சொல்லிருக்காங்க சார். அரிஸ்டாட்டல் பேரை சொல்லி நான் அடிச்சு கொன்னுடுவேன். நேத்து ஃபுட்பால் மேட்சுக்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன். அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு. மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்டை வேஷம். நேத்து நீங்க என்ன பார்க்கும்போது கலர் கலரா பேண்ட் சட்டை போட்டுருந்தானே சார்? எஸ் எஸ். இப்ப புரியுது சார். என்ன மேன் புரியுது? தலை பொசு பொசுன்னு குருவி கூடு மாதிரி இருந்ததா? வாயில சிகரெட் இருந்ததா? அந்த கன்றாவிதான் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. எல்லாத்தையும் கண்ணால பார்த்தனே. இவ்வளவும் பாத்தீங்களே சார். மூக்குக்கு கீழே மீசை இருந்ததா? நீங்க பாத்தீங்களா? மீசை இருந்ததா சார்? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதை பார்க்காம விட்டீங்களே சார். மீசை இருந்திருக்கா? இருந்திருக்கா? ஏன்னா நேத்து நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன். ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன். இவன் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். அவனுக்கு மீசை இல்ல, இவனுக்கு மீசை இருக்கு. பாருங்க. சந்திரன் இந்திரன் என்னப்பா சொல்ற நீ? ரெட்டை பிறவிகள். ஒரு மனிதர் அப்படி இப்படி முன்னாலே பின்னாலே எல்லாரும் சார், எல்லாரும் அப்படியே குழம்பி போயிடுவாங்க சார். நான் மாட்டுவேன் சார். எங்க அப்பா சொல்லுவார் சார், உலகத்தை எது வேணாலும் பொறுத்துக்கோ, அதை பொய்யான குற்றச்சாட்டை மட்டும் பொறுத்துக்கிட்டு உயிரோட வாழாதேன்னு. அன்னைக்கு அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அந்த சீதையை சந்தேகிச்சார். இன்னைக்கு இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இந்த சந்திரனை சந்தேகிச்சுட்டார் சார். இப்பவே இங்க நெருப்ப விட்டுங்க சார். அக்னிபரேஷன் பண்ணி நான் பத்திரிகை நிரூபிச்சு காட்டுறேன். நிஜமாவே அவன் உன் தம்பிதானா? முருகா, நீங்க நிஜமாவே கேட்கறதுலயே இன்னும் நம்பலே நல்லா தெரியுது சார். இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்துல உயிரோட வாழணுமா சார்? வேண்டாம் சார், வேண்டாம் சார். நான் வரேன் சார், நான் வரேன் சார். கேஷ் பாக்ஸ் கி மேனேஜர் கிட்ட இருக்கு. ஃபைல் எல்லாம் அப்பா கிட்ட கொடுத்துறேன். என் சம்பளத்துல ஏதாவது பாக்கி இருந்தா ஏதாவது அநாதாசிரமத்துக்கு தானம் பண்ணிடுங்க சார். சார் நாளைக்கு மார்னிங் பேப்பர்ல கடல்ல மூழ்கி ஒரு வாலிப மரணம்னு வரும் சார். அந்த வாலிபன் நானா தான் சார் இருப்பேன். நான் வரேன் சார், நான் வரேன். கூப்பிட்டீங்களா சார்? நெல்லுப்பா, ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. வயசாயிட்டாலே ஒண்ணு கொண்டு போட்டு குழப்பி தலைய பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. நீ சின்னவன், உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டா அசிங்கமா இருக்கும். இதையே காலா நினைச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. என்ன மன்னிச்சிடு. சீட்டுக்கு போட்டா சார். வீட்டுக்கு போப்பா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஹரிச்சந்திரனையே சந்தேகப்பட்டுட்டியடா அறிவு கட்டவனே. முருகா, என்ன மாதிரி வயசான கிழவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துப்பா.